பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது போல அவருடைய வார்த்தையும் அவர் ஆசீர்வாதமும் நமக்கு புதிதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவருக்கு நம்மை குறித்து நன்றாய் தெரியும். நம்முடைய சூழ்நிலை தெரியும், நம்முடைய உள்ளம் தெரியும், நம்முடைய கண்ணீர், துக்கம், பாடு, கவலை, வேதனை, நம்முடைய பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, நேற்று இரவரைக்கு இருந்த போராட்டம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் முகத்தை அல்ல இருதயத்தை கவனிக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து விடுவித்து நம்மை தேற்றி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் கூட உங்களுக்கு உண்டான சகல சூழலின் மத்தியிலும் உங்களோடு ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. எங்கு திரும்பினாலும் பலவீனம், ஆத்துமாவிலே பலவீனம், சரீரத்திலே பலவீனம், ஆவியிலே பலவீனம், எங்கு பார்த்தாலும் பலவீனப்படுத்துகிற ஆவியினுடைய கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிறு வேலை கூட செய்ய முடியாமல், கொஞ்ச தூரம் கூட போக முடியாமல், வீட்டு வேலைகள் செய்ய முடியாமல், எங்கும் நாம் ஒரு உற்சாகம் இல்லாதபடி, ஜெபிக்க விடாமல், ஜெபிக்க முடியாமல், எல்லாவற்றிலும் ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஒரு வேதனையை நம்முடைய ஆத்துமாவிலே சரீரத்தில் கொண்டு வருகிறவன் யார்? சத்துரு. அது மாத்திரமல்ல பாவம். அது மாத்திரமல்ல நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய வழியில் போகும் பொழுது பலவீனப்படுகிறோம். அது மாத்திரமல்ல நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளாமல் நம்முடைய சுய பலத்திலே நாம் செயல்படும் பொழுது பலவீனப்படுகிறோம். தோல்வி, பயம், குழப்பம், அது மாத்திரமல்ல கண்ணீர், இழப்பு, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா பலவீனம் அடைகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது நம்முடைய பலவீனத்திலே கர்த்தர் பலனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே நம்மை பலப்படுத்துகிறார். பாருங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன? சோர்ந்து போகிற நிலைமை வரும், பலனற்று போகிற நிலைமை வரும். ஆனால் கர்த்தர் பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். வார்த்தையிலே நமக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆத்துமாவிலே ஒரு பலன், தைரியம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்கள், பயமுறுத்தப்பட்டவர்களாய், பயந்து தங்களை குறித்து ஒரு நம்பிக்கையற்ற விசுவாசமற்ற சூழ்நிலையில் இனி என்னால் வாழ முடியாது, இனி எனக்கு சமாதானம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது, சுகம் கிடைக்காது, நான் இனிமேல் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, இந்த கடன் பிரச்சனை தீர்க்க முடியாது, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எதுவும் செய்ய முடியாது, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் பலவீன வார்த்தையவே பேசிக்கொண்டிருப்பார். பாருங்கள், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆத்துமாவிலே பலன் தருகிறார். அப்படியானால் அந்த ஆத்துமா கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அது ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு பலன் வரும். கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தமது பலனை ஆத்துமாவில் அனுப்புவார். இன்னும் ஜெபிக்க, இன்னும் கூப்பிட, இன்னும் பலனடைய. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்ட ஒரு கூனியை கர்த்தர் தேவாலயத்தில் சந்தித்து கரத்தை வைத்து பலவீன ஆவியை துரத்தி பலப்படுத்துகிறார். உங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் பலத்தால் இடை கட்டுவார், வழியை செவ்வைப்படுத்துவார். ஜெபிக்க போகிறோம். உங்களுக்குள் என்ன பலவீனம்? பாவ பலவீனம், சோர்வு, இன்றைக்கு கெட்ட சொப்பனங்கள், இன்னும் பிசாசும் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? பலம் கர்த்தருடையது. பலவீனத்தை முறிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் உங்கள் பலத்தால் உங்களை இடை கட்டுவார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலத்தால் இடை கட்டுகிறவரே, இந்த காலை வேளையில் சோர்ந்திருக்கிற, பலவீனமாயிருக்கிற
எதுவுமே செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற வியாதியின் சூழ்நிலையில் இருக்கிற பண கஷ்டத்தில், கடன் பாரத்தில், குடும்ப சமாதானம் இழந்து ஆண்டவரே பாவ சோதனையில் சிக்கி குற்ற மனசாட்சியில் கண்ணீரோடு துக்கத்தோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியாமல், ஆண்டவரை ஜெபிக்க முடியாமல், உற்சாகமாய் பேசி சந்தோஷமாய் ஆண்டவருக்காக ஓட வேலை செய்ய சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கல்வாரி சிலுவிலே நோய்களை சுமந்து தீர்த்த எல்லா பலவீனத்தை ஏற்றுக்கொண்ட தேவனே, இப்பொழுது ஜெபிக்க அத்தன்படி வாழ்க்கையிலும் நீர் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும்படி அவருடைய ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய பலத்தினால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லுகிற பிலிப்பியர் 4:13 படி உன் பலவீனத்தின் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கிருபையின் பலத்தின்படி இப்பொழுது கர்த்தர் நிரப்பி அருளும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையும் எழுப்பித்தாரும். கூனான பலவீனப்படுத்துகிற அத்தனை ஆவிகளும் துரத்தப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவி விட்டு, ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு, ஒவ்வொரு சூழ்நிலை விட்டு எல்லா பலவீனங்கள் எடுக்கப்பட்டு பலத்தால் இடைக்கட்டுவது மாத்திரம் வழியை செவ்வைப்படுத்தி கிறிஸ்துவின் ஆண்டவரே சாட்சிக்கு நேராக நீர் இடைக்கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் செவ்வைப்படுத்துவீராக. பாவ வழிகளை ஆண்டவரே, எல்லா பிசாசு கொண்டு வருகிற வழிகளை நீர் தம்மை எடுத்து போட்டு செம்மையான வழியில் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. பலத்தால் இடை கட்டுவார்.